அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மண்சட்டி வாங்கியிருந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த மண்சட்டியை எப்படி பழகலாம், நம்ம சமையலுக்கு எப்படி பழகி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டப்பு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, அந்த மண்சட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு, அது ஒரு 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மண்சட்டியை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு, நல்லா அரிசி களைஞ்ச தண்ணி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை நல்லா ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த 2 சட்டி தான் வாங்கியிருந்தேன். நல்லா ஃபில் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அதில் இருக்குது அந்த மண்சட்டியில் இருக்கிற சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாமே அந்த கொதிக்கும் போது நல்லா நம்மளுக்கு அந்த சட்டி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்படி தான் நம்ம மண்சட்டியை பழகணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு அரிசி கலந்த தண்ணியை 2 சட்டிலையும் நான் ஊற்றிக்கிறேன். இது ஒன்று கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன், இன்னொன்று குழம்பு வைக்கிறதுக்கான மண்சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மண்சட்டி குழம்பு வைக்கிற சட்டி 80 ருபீஸுக்கும், இந்த கடாய் 120 ருபீஸுக்கும் வாங்கியிருந்தேன். இது நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள், அந்த நுர பொங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கட்டை, மாங்காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கடாயில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையிலே வெண்டைக்காய் அங்கே பாருங்கள், அந்த குழம்பு எல்லாமே அப்படியே கேஸ் ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் கூட நல்லா கொதிக்குது. அப்படியே அந்த மண்சட்டி அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. நல்லா கொதி வந்துச்சிட்ருக்கு. அந்த கடாயில் நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். உண்மையிலே நான்ஸ்டிக் கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு வெண்டைக்காய் ஒட்டாமல் நல்லா கொலகொலப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் நல்லா உதிர்ந்தாப்பில் வெண்டைக்காய் பொரியல் வந்துருந்துச்சு. நம்ம அலுமினிய கடாயில் பண்ணால் கூட அது அடியில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கும். ஆனால் இந்த மண்சட்டியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் புளிக்குழம்பும் அதில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 குழம்புமே நல்லா பன்பானில் வச்சு டேஸ்ட்